வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வாரம் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸில் கோல்ட்லேருந்தே ஆரம்பித்து பார்க்கலாம். கோல்டு இந்த வாரம் 2434 அப்படிங்கிற லெவலில் இரவு 11 மணி நேரத்தில் இந்த ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஒன்று வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ சமீபமாக. அதுதான் இப்போ நான் அதில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ, ஒன்ஸ் அது மேலே போச்சு அப்படின்னா பிரேக் அவுட்டு, கீழே கட் பண்ணி வரும்போது பிரேக் டவுன் ஆகுதான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பக்கம் விறுவிறுப்பு ஜாஸ்தி ஆகிறதுக்கு கோல்டில் சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அநேகமாக அது எந்த சைடு போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லெவலுக்குள்ளே அது இருந்து பிரிஞ்சு வெளியில் வரும்போது தான் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ இதில் வாய்ப்புகள் நமக்கு எந்த பக்கம் தரப்போகுது அப்படிங்கிறத கோல்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத. அடுத்து சில்வர் பார்ப்போம். சில்வர் கடுமையான ஒரு இறக்கத்தில் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் 27.50 கட் பண்ணி கிட்டத்தட்ட 26 நெருங்கி வந்திருக்காங்க. இந்த இடம் ஒரு நம்ம மேலேயா கீழையான்றதை ஒரு கணிக்க முடியாத ஒரு இடத்துல தான் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ 26 கட் பண்ணும்போது சில்வரில் ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸாக மாறலாம். அப்படி இல்லாமல் இந்த இடத்தையே ஒரு சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் 28.40 கட் பண்ணி மேலே போயிட்டாங்க அப்படின்னா சில்வரில் ஒரு அடுத்த மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக மாறிடலாம். அதை இந்த வாரம் வாய்ப்புகளாக தருமா சில்வர் வரக்கூடிய வாரத்தில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தற்சமயம் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு சில்வர். இந்த சமயத்தில் என்ன செய்ய போது வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்ப்போமா. க்ரூட் ஆயில் ஆல்மோஸ்ட் அந்த $72 நெருங்கி வந்து அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து 76.70ங்கிற நிலமையில் இப்போ இரவு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், அந்த 72 எந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் ஏரியா ஒரு ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகி அங்கேருந்து ஒரு $4 சட்டுன்னு மேலே வர்றதுக்கு அந்த சப்போர்ட் லெவல் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதை கட் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் அதை 82 நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். என்ன செய்ய போகுது, கண்டினியூஸாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளை தொடர்ந்து எடுத்துக்குதா க்ரூட் ஆயிலுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாமா. நிஃப்டி இந்த வாரம் 24,367 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 24,000 வந்தால் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு போன வாரம் நான் குறிப்பாக கொடுத்துருந்தேன். அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல லைன் வரையில் இருந்தாலும் நான் ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன். 24,610 கட் பண்ணி வரும்போது மீண்டும் அந்த 24,000 வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் நிஃப்டியில் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தேன். அது கரெக்டாக தான் இந்த வாரம் செயல்பட்டு இந்த 5 நாளும் அந்த நெருக்கத்தில் டச் பண்ணிவிட்டு திரும்பி மேலே போய் இப்போ 24,367 கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு வேகமான இறக்கம், கிட்டத்தட்ட ஒரு கேப் டவுனில் இந்த வாரம் ஓப்பன் ஆகி அது ஒரு அன்சர்டினிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னும்போது குளோபல் வீக்னஸ் தான். குறிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டினுடைய ரெசெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த உடனேயே எல்லா மார்க்கெட்டுமே, வேர்ல்டு மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்லேயுமே ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. குறிப்பாக ஜப்பான் மார்க்கெட்டில் அது அதிகமாகவே காணப்பட்டது. நம்ம இந்திய பங்குச்சந்தையிலும் அது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது, சரி அவங்களுக்கு வந்தால் நமக்கு என்ன சார், நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்லாம். ஆனாலும் கூட முதலீட்டாளர்கள்னு பார்க்க போகும்போது எல்லா நாடுகளை சேர்ந்த முதலீட்டாளர்களும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டு முதலீட்டாளர்களும் அவர்களுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்போதோ, இல்லை புதுசாக எடுக்கலாம், இல்லை வெளியே எக்ஸிட் பண்ணலாம், ஏதோ ஒன்று செய்யும்போது இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த ஒரு ஃபியர் இங்கேயும் வரலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது இங்கேயும் அவங்களுடைய பொசிஷன்ஸை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு காரணங்களாக இருக்கும். இருந்தாலும் கூட நமக்கு அந்த சப்போர்ட் ஏரியாஸ் அப்படின்னு வரும்போது அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு ஒர்க் ஆகிருக்குங்கிறத
இப்போ இந்த 24,000ங்கிறது நமக்கு காட்டுது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் ஏரியாஸு நீங்கள் பிளான் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸை கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸை உங்களுடைய ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கிடைக்குங்கிறதுக்கு தான் இந்த இண்டெக்ஸுகளை பற்றி நம்ம சொல்லிட்டு வர்றது. ஸோ செக்டாரியல் இண்டெக்ஸை பற்றி நம்ம சொல்லும்போது கூட நம்ம அதை பற்றி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் செக்டார்ஸில் உங்களுடைய ஸ்டாக்ஸுகள் இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு கைடாக இருக்கும். சரி, இந்த ஸ்டாக்கை எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்புகளாக இது தரலாம் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். ஓரளவுக்கு ரொம்ப நம்ம வந்து அப்படியே பர்ஃபெக்டாக கண்டிப்பாக அப்படியே போயிடும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. இதுவும் ஒரு டூல், அவ்வளோதான். அது மாதிரி நிஃப்டி நமக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவில் 24,367 க்ளோசிங் இருக்குது. ஸோ 24,610க்கு மேலேயே அது வந்து ஒரு பெரிய கேப்பை கொடுத்து கீழே வந்துட்டதுனால மறுபடியும் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் எடுக்குதான்னு பார்க்கணும். ஆனால் 24,000 கட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் வீக்னஸ் வந்துடலாம். 23,360 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வரக்கூடிய வாரங்களை ஹேண்டில் பண்ணிட்டு போங்க. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ஒரு சில நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த ரெசிஷன் அனௌன்ஸ்மெண்ட்டு, இது இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் நமக்கு சூழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கு வேர்ல்டு வைடாக. ஸோ அதையெல்லாம் நம்ம கலந்து பார்க்க போகும்போது இதனுடைய நிலவரங்கள் எப்படி போகுதோ, அந்த டெக்னிக்கலாக நமக்கு எந்தெந்த சப்போர்ட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங்கை கொண்டு போங்க. அடுத்து செக்டார்ஸுகளை பார்க்கலாம். செக்டார்ஸுகளை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியினுடைய பாதிப்பு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ஆட்டத்தை கண்டிருக்கு. ஆல்மோஸ்ட் 49,990ன்னு நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் ஏரியாவில் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பி இந்த வாரம் 50,484 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஒரு கேப் டவுன். ஸோ அதே சமயத்தில் அந்த சப்போர்ட் ஏரியாவை சஸ்டெயின் பண்ணி மேலே திரும்பி நிறுத்தியிருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணி 51,850 நோக்கி போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எப்படி நிஃப்டி வந்து கீழே ஒரு 24,000 சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கோ அதே மாதிரியான ஒரு போஸை தான் இப்போது பேங்க் நிஃப்டியும் காட்டியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் வரக்கூடிய வாரத்தில் இந்த சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி இதுலேயும் கேப் டவுன் 22,860 அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களும் க்ளோசிங் போயிருக்கு. இருந்தாலும் கூட இன்றைக்கி 22,983க்கும் மேலே கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த சப்போர்ட் ஏரியா மறுபடியும் சஸ்டெயின் ஆகிருக்கு இந்த வாரம் ஃபின் நிஃப்டிலையும். ஏன் கீழே போகலை, இறங்கிடுச்சு. அடுத்தடுத்த நாட்கள் அது தொடர்ந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்காமல் நிறுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த டெக்னிக்கலாக நமக்கு அடுத்த கேண்டில் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக கீழே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட கண்டினியூஷன் வரலை, ஒரு ஸ்ட்ராங்காக வரலை அப்படிங்கிறது தான் நமக்கு இதில் பார்க்கும்போது தெரியுது. பட் அதனுடைய வெளிப்பாடாக திரும்பி இந்த பக்கம் நமக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இது என்னென்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் ஏன் எப்படி இவ்வளோ டக்கு டக்குன்னு மாறுது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா F&Oவில் ஒரு ஸ்ட்ராங் ட்ரேடிங் கொடுத்துட்டு இருக்கிறது. இதில் நிறைய ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும்போது டக்குன்னு அப்படி திரும்பிச்சு அப்படின்னா அவங்களுடைய பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்கள். அதுலேயே வந்து இந்த மாதிரி திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு வேகமாக மேலே ஏறிடும். ஸோ அதெல்லாம் தான் இந்த சேஞ்சஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் காரணங்களாக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஏன்னா இன்னும் இறங்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பொசிஷன் எடுத்திருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸு பயன்படுத்தி இப்படி ஆப்போசிட்டில் அவங்க வித்த பொசிஷன்லாம் அவங்க வாங்கி இப்படி ஒரு திரும்பினாங்கன்னா இவங்களுடைய நஷ்டங்கள் பூரா அவங்களுக்கு லாபங்களாக மாறிடும். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறவங்க இருக்கணும் அப்படின்றது. பட் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரங்களில் ஒன்றும் செய்ய முடியாது, மொத்த பணமும் அதில் கரைந்து ஓடிடும். அதற்கு பெட்டர் நம்ம கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணாலும் நிம்மதியாக ஸ்டாக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி
40,750க்கு மேலே போன இந்த பர்டிகுலர் செக்டார் இப்போது 39,043 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. போன வாரம், அதாவது இப்போ முடிந்திருக்கிற வாரம் வந்து 38,840 கீழேயே போயிடுச்சு. இருந்தாலும் ஸ்ட்ராங்காக கீழே போகாமல் மார்க்கெட்டில் ஒரு சஸ்டெயின் கொடுத்து 39,043 கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு திரும்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னா மீண்டும் 40,750 நோக்கி கொஞ்சம் ஈஸியாகவே பயணிச்சிடலாம். ஒரு வேளை 38,840 கட் பண்ணி மறுபடியும் வேகமாக கீழே போகும்போது ஒரு வீக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் நிஃப்டி ஐடியில் அகைன். ஸோ கேர்ஃபுல்லாகவே இருங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு அவுட் பர்ஃபார்மிங் செக்டராக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 22,209 இந்த வாரம் க்ளோசிங் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டில் தான் மேலே போயிருக்கு. 21,950 இந்த வாரம் கட் பண்ணிட்டாங்க. அடுத்து 22,695 தான் அடுத்த நிஃப்டி பார்மாவில் உள்ள நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதை நோக்கி அதனுடைய பயணம் வரக்கூடிய வாரத்தில் இருக்காங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி. இதுலேயும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் கூட கடந்த ஒரு 2-3 வாரங்களாக ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தது. இந்த வாரம் மார்க்கெட்டில் ஒரு சேஞ்சு கொடுத்து 62,157 கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் கூட இந்த பர்டிகுலர் செக்டார் கொஞ்சம் டைவர்ட் ஆகி மேலே போயிருக்கிறத பார்க்க முடியுது. 61,825க்கு மேலே இந்த வாரம் மீண்டும் க்ளோசிங் வைக்கப்பட்டிருக்கு. 63,580 தான் அடுத்த லெவல். ஸோ அதை நோக்கி பயணிக்க 63,000 தாண்டுதா அப்படிங்கிறத எஃப்எம்சிஜியில் வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 61,825 மீண்டும் கட் பண்ணும்போது வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எஃப்எம்சிஜியில் வரலாம். என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ. 25,346 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 25,275க்கு மேலே இந்த வாரம் முடிவடைஞ்சிருக்கு. 24,490 வந்து போய் டச் பண்ணியிருக்காங்க இந்த வாரம். ஒரு வேகமாக இறங்கிய ஒரு செக்டார்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட இந்த ஆட்டோ செக்டார் நம்ம சொல்லலாம். சரிந்து விழுந்திருக்கு, திருப்பியும் அதுலேருந்து மீண்டும் எழுந்திருக்கு. ஸோ இது சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். 26,040 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவலுக்கு 2 லெவலுக்கும் நடுவில் நீக்கிது. என்ன செய்ய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி. 1022 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 1040க்கு கீழேயே இந்த வாரமும் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் இறக்கம் வந்து 980 வரைக்கும் கூட மேக்ஸிமம் வந்துட்டாங்க. இருந்தாலும் அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து அந்த 1022 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 1040 இன்னும் ஸ்ட்ராங்காக கடந்து செல்லும்போது தான் நமக்கு அடுத்தபடியாக மீண்டும் அந்த 1120 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன செய்ய போது வரக்கூடிய வாரத்தில்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல். 9,038 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 8,950க்கு கீழேயே இந்த வாரம் போயிருந்தாலும் கூட சஸ்டெயின் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாவில் சப்போர்ட் எடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. மீண்டும் அந்த 9,805 நோக்கி போகுதான்றதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை வீக்னஸ் கண்டினியூ ஆகி கீழே கட் ஆகும்போது 8,620 வரைக்கும் அடுத்த கட்டமாக போயிடலாம். ஸோ என்ன செய்ய போகுதுங்கிறத மெட்டலில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 12,972 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 12,650 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 13,635 நோக்கி மறுபடியும் இதனுடைய பயணம் இருக்கலாம். வரக்கூடிய வாரத்தில் இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் சஸ்டெயின் பண்ணுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல். ஸோ ஓவராலாக நிஃப்டி வந்து 24,000 எப்படி சப்போர்ட் எடுத்துச்சோ அதே மாதிரி எல்லா செக்டார்களும் சப்போர்ட் எடுத்து திரும்பி இருக்கிறத நிஃப்டியை மாதிரியே நாமளும் பார்க்குறோம். இருந்தாலும் எல்லா செக்டார்களும் வந்து அந்த சப்போர்ட் ஏரியாஸில் ஒரு சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஸோ அந்த முறையில் தான் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸுங்களை வந்து நம்ம வாரம் கொடுத்துட்டு வரோம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இது ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷனாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில்
நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய பங்குகளை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.